இது எப்படி இருக்குன்னு எனக்கு சரியா சொல்ல முடியல. லெவல் வந்து எங்க அண்ணனுக்கு அதிகமா இருக்கு. இல்ல உயர்கல்வித்துறை காங்கிரஸ் கொடுத்தது என்னமோ கஷ்டமா எங்க ஜெனரேஷன்ல இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி ஆட்சி பாக்குறோம். இது வந்து கூட்டணியோட தான் செய்ய முடியும் அதெல்லாம் சில விஷயங்கள்லாம். டிஎம்கே வந்து என்ன பண்ணாலுமே அவங்க திருந்துவாங்களான்னு தெரியல. இந்த 5 வருஷம் ஆண்டதுல அவங்க சொன்னது முக்காவாசி அவங்க செய்யவே இல்லை. 5 வருஷம் கழிச்சா இது பழசாயிடும், திருப்பி புதுசா வரும். அவரு தனியா நின்று 108 தொகுதியில ஜெயிச்சு வந்திருக்காரு. அப்படி கூட்டணின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆதரவு படுத்துறதுக்கு காரணம் டிஎம்கே சொல்லுவாங்க அடிக்கடிக்கு சமூக நீதி அது இதுன்னு சொல்லிட்டு வளர்த்து இருப்பாங்க. அவங்க இவ்வளோ நாள் சொல்லி சமூக நீதி இல்லை. கால இந்த 7 பட்டியலினத்தவர்களை மந்திரி சபையில் சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்க, இதுதான் உண்மையான சமூக நீதி. கூட்டணி அமைச்சரை பார்த்தீங்கன்னா இப்போ கல்வித்துறை கொடுத்துருக்கிறது வந்து காங்கிரஸ் ஆளு கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல. ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமாக போனால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஸ்கீமும் வரதுக்கான வாய்ப்பு. இது எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக சொல்ல முடியல. அதுவும் இது ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் வரும். இது வந்து கூட்டணியோட தான் செய்ய முடியும் அதெல்லாம் சில விஷயங்கள்லாம். அது எப்படி பண்ணுவார், எப்படி டேக்கிள் பண்ணுவார், அதெல்லாம் சிஎம்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா விசிகே இருக்காங்க, இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க. இவங்களாம் இருக்கும்போது அதை பார்த்து தான் செய்ய முடியும். அவங்க எங்க வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில ஒரு மினிஸ்டர் இது வரைக்கும் யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் கொடுத்தது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதுவும் ஏஐல கொடுத்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது சிஎம்க்கு ரொம்ப எப்படி சொல்றது பாராட்டுக்குரிய விஷயம் தான், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா வேளச்சேரிக்கு இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் யாரும் ஒரு மந்திரி பதவி கொடுத்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்கத்த ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. எங்க தொகுதி மக்களுக்கு நல்ல செயல்படுவார்னு நினைக்கிறேன். இல்ல உயர்கல்வித்துறை காங்கிரஸ் கொடுத்தது என்னமோ கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிஜேபி ஃபேஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய சவால்கள் மிகுந்த இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸ்ல இப்போ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்துலயுமே சிக்கல் தான். அது அனுசரிச்சு நடக்குமான்னு தெரியல. மக்களுக்கு நல்லதுனா தான் சரிதான். பார்க்கலாம், போக போக தெரியும். வாய்ப்பு இருக்குங்க. 5 வருஷம் கழிச்சா இதுவும் பழசாயிடும், திருப்பி புதுசா வரும். ஒன்று மாற்றி ஒன்று வந்தா இருக்குமே தவிர யாராலையும் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் மக்களுக்கு கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு குறை இருக்கு தான் செய்யும். மாறி மாறி தான் வரும். அவங்க ஃபீல்டு ஒர்க் சரியில்லை. இவங்க பண்ண தப்பை வந்து இவங்க திருப்பி பண்ணாம வந்தா வரலாம். திருப்பி இந்த ஆட்சி என்ன தப்பு பண்ணுது அதை பண்ணாம திருப்பி வந்தா வரலாம். புதுசா எல்லாமே புதுசா கொடுத்துருக்காங்கல்ல, மாத்தி ஒரு ஆள் கொடுத்து பார்த்தா என்ன பண்றாங்க தெரியணும்ல. அதெல்லாம் கொடுத்துருக்கோம், என்ன பண்றாங்க தெரிஞ்சா சரிதான். பார்க்கலாம், பண்ணுவாங்க. யாராலையும் பண்ண முடியாத ஒண்ணு கிடையாது. புதுசா கொடுத்தனால பண்ணுவாங்க. சவால்கள் நிறைய இருக்குது. ஆனா மக்களுக்கு பண்றதுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. ஏன்னா எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காரு. சிஎம்க்கு தான் இது ரொம்ப கஷ்டம். எப்படி பண்ணுவாருன்னு பார்க்கலாம். அது எல்லாருமே தேடுறதுதான். யாரு கிடைக்குதோ கிடைக்கலையோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆதாயம் தேடி தான் எல்லாருமே ஓடுறாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ, அது நல்லவங்களுக்கு கரெக்டா கிடைக்கலன்னா அவங்களுக்கு தப்பாயிடும், கெட்டவங்களும் அது கிடைக்கலனாலும் அதுவும் தப்பாயிடும். ஆனா எல்லாருமே ஆதாயம் தேடி தான் போறாங்க. கரெக்டா கிடைக்கலனா நல்லவங்களும் கெட்டவங்களும் ஆயிடுவாங்க, கெட்டவங்களும் நல்லவங்களும் ஆயிடுவாங்க. எங்க ஜெனரேஷன்ல இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி ஆட்சி பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நாங்க இது வரையும் கேள்விப்பட்டதும் இல்ல. பாலிடிக்ஸ் பத்தி அதிகமா நாங்க அப்ப தெரிஞ்சுக்கிட்டதும் இல்ல. என்னைக்கு விஜய் அண்ணா வந்தாரோ அதுல இருந்துதான் பாலிடிக்ஸ் பத்தி நாங்க அதிகமா கத்துக்க ஆரம்பிச்சோம். சோ கண்டிப்பா இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா விஜய் அண்ணா எல்லாமே சொன்னது செய்வார். ஆனா விஜய் அண்ணாக்கு கூட்டம் காசுக்காக கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்க விஜய் அண்ணா எல்லா இதுக்கும் நாங்க உழைச்சிருக்கோம். மீட்டிங்ல எல்லாமே பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கோம். பட் 1 ரூபா கூட இன்னைக்கு வரையும் நாங்க வாங்கினது கிடையாது. ஆனா நாங்களே தேடி போய் கேட்டு போயிருக்கோம். இந்த மாதிரி எந்த கட்சிக்கும் நாங்க போனது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம். இன்னொன்னு எங்க ஃபேமிலிலயே நிறைய பேர் டிஎம்கேல காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக ஒரு 200-300க்காகவே பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. ஆனா அதுக்கும் மீறி நாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா நின்று அப்படி போயும் எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே டிஎம்கேக்கு ஓட்டு போடாம டிவி கேக்கு தான் போட்டிருக்காங்க. காசு வாங்கிட்டு டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு டிவி கேக்கு தான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க குடுக்கறது நம்ம உழைச்ச காசு, நம்ம வரி கட்டின காசு தான். கேட்டா வாய்ப்பே கிடையாது. அது ஏன் சொல்றேன்னா அவங்க கான்பிடன்ட் லெவல் எங்க அண்ணனுக்கு அதிகமா இருக்கு. அதை எப்படியாவது ப்ராப்ளம்ஸ் கொடுத்து அவரை கீழே தள்ளணும்னு நினைச்சாங்க. பட் அது முடியல. அந்த ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு அது யாரெல்லாம் பண்ணாங்கன்றது. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கையில தான் விஜய் அண்ணாக்கு ஓட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. டிஎம்கே என்ன பண்ணாலுமே அவங்க திருந்துவாங்களான்னு தெரியல. அவங்க ஆக்சுவலி இத்தனை வருஷம், இந்த 5 வருஷம் ஆண்டதுல அவங்க சொன்னதை முக்காவாசி அவங்க செய்யவே இல்லை. 4 வருஷம் கழிச்சுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க செய்யறதுக்கு. அது அவங்க ஸ்டார்டிங்லயே ஸ்டார்ட் பண்ணிருந்தா மேபி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய பண்றாங்க. நானும் நிறைய பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த பஸ் எல்லாம் நிறைய ஃப்ரீ பஸ் எல்லாம் இப்பதான் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. நடுவுல டீலக்ஸ் தான் அதிகமா வருமே. அந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. அதே மாதிரி அந்த சாத்தான் குளத்துல நடந்த அந்த
கேஸ் கூட ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில அந்த எலெக்ஷன் டைம்ல தான் அது வந்து அந்த தீர்ப்பே விட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தூக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி. அதுலயே தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் பாதி இந்த மாதிரி டிஎம்கே வந்து மோசடி பண்றாங்கன்னு. சைதாப்பேட்டு தொகுதி இங்க வந்து நிறைய வாட்டி வந்து ஸ்ரீராம் நகர், அதாவது மத்திய கைலாஷ் கிட்ட வந்து ஸ்ரீராம் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அது எங்க ஏரியா தான். அதுல வந்து ஃப்ரண்ட்லயே வந்து ஒயின் ஷாப் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம ஏரியாக்குள்ள போகணும், வெளியே வரணும் எல்லாமே. அங்க ஸ்டே பண்ணியிருக்கவங்க கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 7 o'clock மேல 6:30க்கு மேலேயே அங்க வந்து கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவர் சிஎம் ஆன அடுத்த நாளே வந்து எல்லா ஒயின் ஷாப்பும் க்ளோஸ் பண்ணாங்க. எத்தனையோ வாட்டி ப்ரொடெஸ்ட் பண்ணியும் அங்க வந்து நிறைய விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. என்னைக்கு வந்து எங்க அண்ணன் சிஎம் ஆனாரோ அடுத்த நாளே இந்த ஒரு உத்தரவு போட்டாரு. அப்புறம் கொஞ்சம் இப்ப எல்லாருமே ஃப்ரீடமா இன்னைக்கு வரையும் ஏரியா காலியா சைலண்டா இருக்குன்னா அதுக்கு விஜய் அண்ணா தான் காரணம். அதே மாதிரி அவர் சொன்னதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பாரு. அதுக்கான டைமை மட்டும் கொஞ்சம் கொடுங்க மக்களே. அவரு தனியா நின்னு 108 தொகுதியில ஜெயிச்சு வந்திருக்காரு. அப்படி கூட்டணின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேபி. பட் அந்த கூட்டணியில இவங்க எல்லாருமே தளபதி சொல்றது கேட்டாங்கன்னா மேபி ஆட்சி நடத்துறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டாவது அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரு. கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பா செய்வாருன்ற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருக்கோம். சொல்ற வரையும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒயின் ஷாப் எல்லாமே நம்ம ஏரியாலலாம் வந்து பொம்பளை பிள்ளைங்க நடக்கவே முடியாது. பட் இப்போ ஒயின் ஷாப் ஃபர்ஸ்ட் டேவே அவர் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ ஃப்ரீடமா நாங்க இருக்கோம்னா அது மெயின் காரணம் இவருன்னு சொல்லலாம். எத்தனையோ வாட்டி வந்து அந்த கடை முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கோம் கடையை எடுக்க சொல்லி. பட் யாருமே சொல்லாதது இப்போ ஒரே ஒரு வாட்டி அவர் யோசிச்சு சொன்னதுல எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சு. ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் இருக்காப்புல, செங்கோட்டையன். அவரு பழைய அமைச்சர் ஏடிமிக்க இருந்தாப்புல. இப்போ வந்து விஜய் கூட சேர்ந்து நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல. பாக்கி எல்லா அமைச்சர் எல்லாம் புதுசு தான் பண்ணிட்டு இருக்காப்புல. பாப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமா, கூட்டணியாச்சும் நான் சத்தியமா வரவேற்கிறேன், மனசார வரவேற்கிறேன். இது ரொம்ப சூப்பரான இடம். இது வந்து இது பண்ணாக்கா இன்னும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு அப்படின்றது என்னுடைய இது. ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. இவங்க வந்து சூப்பரா பண்றாங்க. வந்து இனிமேலும் இதே முன்னுக்கு வரணும். சமூக நீதினா தலிட்ஸுக்கு மட்டும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறத மட்டும் வச்சு சமூக நீதினு சொல்ல முடியாது. சமூக நீதின்றது பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாரையுமே, எல்லா தரப்பு மக்களையுமே வந்து ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகணுன்றது தான். இதில் தலித்துக்கு 7-8 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னும் போது மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான், பாராட்டக்கூடிய விஷயம்தான். இது வந்து எப்படி மற்ற தரப்புலேருந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கன்றது போக போக தான் தெரியும். ஆனால் இது நல்ல விஷயம், இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இது சமூக நீதின்றது எல்லா தரப்பு மக்களையுமே வந்து ஈக்குவல் பண்ணி பண்ணுறது தான். இதை தான் லாஸ்ட் டைம் இருந்த திமுக அதிமுக 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, டெல்டா சைடு இந்த பக்கம் வட 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 தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்குமே பிரதிநிதித்துவம் இருக்கிற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. இந்த தடவை ஒரு 12-15 தொகுதி மாவட்டத்துக்கிட்ட பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் போக போக தான் அடுத்த தடவை விரிவாக்கம் பண்ணவோ இல்லை மாற்றமோ செய்யவோ எல்லாத்துக்குமே பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். டிஎம்கே சொல்லுவாங்க அடிக்கடிக்கு சமூக நீதி அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு வளரிட்டு இருப்பாங்க. அவங்க இவ்வளோ நாள் செஞ்சது சமூக நீதி இல்லை. தாவேக்கால இந்த 7 பட்டியலினத்தவர்களை மந்திரி சபையில் சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் உண்மையான சமூக நீதி. இந்த நீதி மேலும் மக்களுக்கு நல்ல முன்னேற்றமான சில இந்த 7 அமைச்சர்கள் வந்து அவங்க சமூகமும் மற்ற இது அவங்களோட இதுக்காக போராடுவாங்கன்றது என்னோட கருத்து. நிச்சயம் பட்டியலினத்தவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். அவங்களுக்கெல்லாம் இது இந்த மாதிரி சான்ஸ் வந்து கனவுல கூட யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அதை கனவுல நடக்கக்கூடிய இப்போ அதுதான் நடக்குது. கனவுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நேரில் விஜய் செய்வார் எல்லாத்தையும் இந்த அமைச்சர்கள் மூலயமா. ஸோ அடுத்த 2 வருஷத்துலேயே தமிழ்நாடோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போக போகுதுன்றத வந்து இந்த அமைச்சரவை நிச்சயம் தீர்மானிப்பாங்க. இந்த கூட்டணி ஆட்சி வந்து ரொம்ப நல்ல பிரமாதமான ஆட்சியாக இருக்கும். காரணம் என்னன்னா, விஜய் மட்டும் தனியாக இருந்து பண்ணுறதை காட்டிலும் அவங்க கூட சப்போர்ட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஆட்சி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.
காரணம் இப்பவே பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்களை கொடுத்துருக்காரு அந்த கூட்டணியில் வந்தவங்களுக்கு. அவங்களும் இவங்களோட சேர்ந்து மக்களுக்கு நல்ல பயனுள்ள நல்ல வேலைகளெல்லாம் செஞ்சு நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பாடுபடுவாங்க நிச்சயம். பிசிகா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவங்க வந்து இவங்க கூட வந்து எலெக்ஷன் முன்னாடியே வர வேண்டியது. இப்போதான் விஜயை பற்றி புரிஞ்சுக்கின்னு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாடோட முன்னேற்றத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. IUML அவங்களும் வந்து அவங்க இங்கே வந்து சேர்ந்துருக்கிறதால அவங்களோட முஸ்லீம் தரப்பு மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா விஜய் மூலியமா நிச்சயம் அந்த அவங்களோட கோரிக்கைகள்லாம் நிச்சயம் செய்வார். ஸோ முஸ்லீம் தரப்பு மக்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும். அது தவிர்த்து இந்த திருமாவளவன் இங்கே வந்ததால் பட்டியலின மக்களுக்கும் இன்னும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நிறைய அவங்களோட வாழ்வாதாரங்கள் மேம்படுறதுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்னொன்று அமைச்சரவையில் 7 பட்டியலினத்து மக்கள் வந்து அமைச்சரவையில் சேர்த்துருக்காரு விஜய். இது வந்து வரலாற்று சாதனை. கலைஞர் சொல்லுவார், என்னோட இதை வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இதுன்ட்டு ஆட்சியை. ஆனால் உண்மையிலே இதுதான் வந்து விஜய் அமைச்சரவையில் 7 பேர் பட்டியலினத்தவர்கள் இருக்காங்களா, இதுதான் வந்து அமைச்சரவையில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த ஆட்சி நல்லா தொடர்ந்து மேலும் மக்களோட ஆதரவை பெற்று முழுசா 5 வருஷம் நிறைவடைஞ்சிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கும் இவர் தான் வருவாருன்றது என்னோட கருத்து. இன்னைக்கு காலகட்டத்துக்கு இவங்க உட்காந்துட்டு அவங்க பெட்டியா வாங்கிட்டு ஆட்சியில் உட்காந்துக்கின்னு எங்களுக்கு ஒரு வருமானத்தை வந்து வர வைக்கல. அதனால எல்லாருமே எங்க மேல எந்த ஒரு இதுல எங்க கூட்டணி சீட்டுக்கும் அது கூட்டணி இருந்தாங்க. இருந்து எங்களுக்கு எந்த ஒரு சட்டசபையில எங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசல. அப்ப என்ன பண்ண, ஆட்டோ தொழிலாளர் ஓட்டு வந்து அவங்க எதிர்பார்க்கல. நாங்க உரிமை தொகை தரோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம், அதனால எல்லா ஓட்டும் எங்களுக்கு விழுந்துரும் அப்படின்னு நினைச்சாரு முதலமைச்சர் முன்னாள் MK ஸ்டாலின் அவர்கள். எங்களை வந்து சுத்தமா ஒரு சட்டம் பண்ணல. எங்களை வந்து எங்களை பத்தி தெரியல அவருக்கு. அது நான் சொல்ல முடியாதுங்க. மீண்டு வரணும்னா அது அவங்க இருக்குது. இந்த ஆட்சி வந்து எப்படி போகுது பார்த்துருந்தா அது தெரியும். இதே பேர் மக்களை வந்து நாடணுங்க. MLA ஆகிட்டா போடாது. மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஒன்னில சூரியநகர் தொகுதி மட்டும் எடுத்துங்க, இந்த வேலைச்சேரி தொகுதி எடுத்துங்க. ஜெயிச்ச உடனே போகாதீங்க. நாங்க சீட்டு எலெக்ஷன் வந்தாலும் சீட்டு வாங்குறாங்க, அமௌண்ட் கொடுத்து சீட்டு வாங்கிடுறாங்க. தொகுதியை வந்து பார்க்கணுங்க. தொகுதிக்கு மக்கள் அடிப்படை வசதி என்ன வேணும், தண்ணி வசதி இல்லையா, மின்சாரம் சரியில்லையா, சாலை வசதி சரியில்லையா, இதை பார்க்கணும். அதனாலதான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை என்ன செய்தாங்க, இந்த தொகுதியை சொல்றேன், 2 தொகுதி மட்டும் சொல்றேன். அப்போ மற்ற தொகுதி எப்படி இருக்கும்? ஆமாங்க, தனிப்பெருமை அது ஆட்சியை வேறதாங்க. அது நான் சொல்ல முடியாது இல்லைங்க. நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது, நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். எனக்கு ஒரு நல்லதா தெரியுதுங்க அவருடைய நடவடிக்கை. அவர் போறது ஒரு நல்லா தெரியுது. போக போக தான் தெரியும். ஆரம்பத்துல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் சொல்லிட்டுங்க, இந்த அம்மா உணவகத்தை வந்து 5 வருஷமா வந்து பராமரிக்கல. இதனால வந்து மக்கள் எவ்வளவு ஒரு மருத்துவமனையில இருக்குது ஒரு அம்மா உணவகம். சில இடத்துல வெளியூர்ல இருந்து 3 மாசம் 4 மாசம் வந்து தங்குறாங்க. அவங்களுக்கு அது உதவியா இருந்தது. அந்த திட்டத்தை வந்து இவங்க கரெக்டான ஒரு இது மெயின்டைன் பண்ணல. நீ பேரோட மாத்திருக்கலாம், ஆனா அது மெயின்டைன் பண்ணிருக்கலாம். அந்த அம்மா கொண்டதெல்லாம் வந்து அப்படியே கிடப்பில போட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நம்ம இது இல்ல, இவரை வந்து ஒரு கட்சி தலைவராக ஏத்துக்கல. இருந்த ஆண்ட கட்சியும் சரி, ஆண்ட கட்சியும் ஆளாத அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் சரி, இவரை வந்து ஒரு இதுவா நினைக்கல. மக்கள் பார்த்தாங்க, நீ துட்டு கொடுனா கொடு, ஆனா ஓட்டு அவங்க மனசுல பதிவாயிடுச்சு எதுக்கு போனன்னு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு இவங்க வந்து இதெல்லாம் ஓட்டா மாறுமா, இது மாறாது அப்படின்னு நினைச்சாங்க. பார்த்தாங்க மக்கள், அவங்க மனசுல பட்டுது, அவங்க போட்டாங்க ஓட்டு.